சூப்பரா உதிரி உதிரியா வெஜிடபிள் பிரியாணி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஹோம் டிலைட் வித் லாவண்யா. எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ரொம்பவே டேஸ்டா கரெக்டான பக்குவத்தில் வெஜிடபிள் பிரியாணி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். வீடியோ கண்டினியூ பண்ணி பாருங்க. கண்டிப்பாக நம்ம சேனல்லையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேவையான ஆனியன், டொமேட்டோ, வெஜிடபிள்ஸ் எல்லாமே கட் பண்ணி வச்சிருக்கேன். வாங்க என்னென்னு பார்க்கலாம். பீன்ஸ், கேரட், பட்டாணி, புதினா, கொத்தமல்லி, ஆனியன், டொமேட்டோ, இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்சுருக்கேன். கண்டிப்பாக ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி சேர்த்துக்கோங்க, டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். மினி மீல் மேக்கர் வந்து வாஷ் பண்ணி ஊற வச்சுருக்கேன். பச்சை தண்ணியில் தான் ஊற வச்சுருக்கேன். இன்றைக்கி வந்து நம்ம ப்ரெஷர் குக்கரில் தான் செய்ய போகிறோம். குக்கர் நல்லா காஞ்சதும் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். 50 கிராமுக்கும் கம்மியான ஆயில் எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் கீ எடுத்திருக்கேன். கீ நல்லா உருகுனதுக்கப்புறம் ஆனியன் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஆனியனும் பச்சை மிளகாவும் சேர்த்துக்கிறோம். பச்சை மிளகாய் நல்லா வெடிச்சு வர வரைக்கும் நம்ம ஆனியன் வதக்கிக்கலாம். ரொம்ப டார்க் கோல்டன் ப்ரௌன் வர வேண்டாம், ஓரளவுக்கு கோல்டன் ப்ரௌன் வந்தால் போதும். அடுத்து ஹோல் ஸ்பைசஸ் கரம் மசாலா, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு, கல்பாசி, கொஞ்சமாக பிரிஞ்சி இலை எல்லாத்துலேயும் ஒன்று ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். நம்ம ஃபஸ்ட்டு ஆயிலில் ஆட் பண்ணாமல் வெங்காயம் போட்டதுக்கப்புறம் நம்ம ஆட் பண்ணோன்னா கரம் மசாலோட ஸ்மெல் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஆனியனோட ஸ்மெல் நமக்கு அதிகமாக இருக்கும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ ஆனியன் வதங்கினதுக்கப்புறம் இதை ஆட் பண்ணிக்கலாம். கரம் மசாலா நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு தக்காளியை நல்லா மூடி வச்சிங்கன்னா தக்காளி நல்லா வதங்கி வந்துடும். 2 பெரிய தக்காளி வந்து சேர்த்துருக்கேன். நான் மூடி வச்சுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிருச்சு ஓரளவு தக்காளி. இப்போ இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருந்த கொத்தமல்லி, புதினா ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி, ஒரு கைப்பிடி அளவு புதினா, இது ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்து ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம எடுத்திருக்க அரிசியோட அளவுக்கு தகுந்த மாதிரி இந்த எல்லாத்தோடைய அளவுமே நம்ம வந்து மாற்றிக்கணும். நான் வந்து 2 டம்ளருக்கும் கொஞ்சம் கம்மியான அரிசி எடுத்திருக்கேன். ஸோ அதனால் ஒரு கைப்பிடியே எனக்கு கரெக்டாக இருக்கும். இஞ்சி பூண்டு வந்து ஃப்ரெஷ்ஷாக அரைச்சது 2 டீஸ்பூன். ஸோ நம்ம 2 டம்ளர் அரிசினா அதுக்கு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், அந்த மாதிரி கணக்கு வச்சுக்கோங்க. வெஜிடபிள் பிரியாணிக்கு வந்து நம்ம அரிசியோட கணக்குக்கு ஏற்ற மாதிரி ஸ்பூன் கணக்கில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டோம்னா கரெக்டாக இருக்கும். இல்லைனா அதிகமாகிடுச்சுன்னா ஓவராக அதோட ஸ்மெல் டாமினேட் பண்ணும். நீங்கள் அதிகமான இஞ்சி பூண்டு சேர்த்துட்டிங்கன்னா பாத்திரத்துலேயே ஒட்ட ஆரம்பிச்சிடும். ஸோ 2 டம்ளர் அரிசினா 2 ஸ்பூன் வந்து கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்க எல்லா வெஜிடபிள்ஸையும் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு நான் தண்ணி சேர்க்கும்போது தண்ணியோட அளவை கரெக்டாக சொல்கிறேன், அப்போ உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். இந்த வெஜிடபிள்ஸ் கூடவே மீல் மேக்கரை நல்லா தண்ணியிலேருந்து பிழிஞ்சு எடுத்து அதையும் அது கூடவே சேர்த்துக்கிறேன். எல்லா காய்கறியும் கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கி விட்டுட்டு வதங்கி வந்ததுக்கப்புறம் மசாலாலாம் சேர்த்துக்கலாம். தனி மிளகாய் தூள் 1 ஸ்பூன், தனியாத்தூள் 1 ஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூன், எல்லா மசாலாவையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதை தவிர எந்த விதமான பிரியாணி மசாலா அந்த மாதிரி எதையுமே சேர்க்க வேண்டாம். இந்த 3 மசாலாவே நமக்கு தாராளமாக போதும், நல்லாவே ஸ்மெல் இருக்கும். இப்போ நான் இந்த டம்ளரில் 1.25 அளவு அரிசி எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன். நீங்கள் வந்து ப்ரெஷர் குக்கரில் செய்யும்போது 1/4 டம்ளர் மட்டும் தண்ணி எக்ஸ்ட்ரா வச்சா போதும். பாத்திரத்தில் செய்யும்போது தண்ணி அளவு வேறு. அரிசி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியை ஃபுல்லாக இருத்து வச்சுக்கணும். தண்ணியில் தேவையான அளவு உப்பு சேர்த்து கொதிக்கிற வரையும் மூடி வச்சுக்கிறேன். அரிசியை நல்லா தண்ணி இருத்து வச்சுருக்கேன். நம்ம சேர்த்த தண்ணி வந்து நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ அரிசியை சேர்த்துக்கலாம். தண்ணியோட அளவு வந்து நம்ம எடுக்கிற அரிசிக்கு 1/4 டம்ளர் அதிகமாக வச்சா போதும். ப்ரெஷர் குக்கரில் செய்யும்போது இந்த அளவே மெயின்டைன் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூடவே 1/4 கப் அளவு தயிர் ஆட் பண்ணி கலந்து விட்டுக்கிறேன். தயிர் வந்து லாஸ்ட்டாக ஆட் பண்ணிக்கோங்க வெஜிடபிள் பிரியாணிக்கு எப்போவுமே, இல்லைனா ஒரு மாதிரி திரிஞ்ச மாதிரி ஆகிடும். அவ்வளோதான், ஒரு 2 நிமிஷம் விட்டிங்கன்னா சேர்ந்து கொதி வரும். அரிசியும் தண்ணியும் அப்படியே சேர்ந்து கொதி வரும்போது மூடிடலாம். குக்கரை மூடி ஒரு 2 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. ப்ரெஷர் ஃபுல்லாக ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ ப்ரெஷர் ஃபுல்லாக ரிலீஸ் ஆகிடுச்சு. குக்கர் ஓப்பன் பண்ணிக்கலாம். நம்ம வெஜிடபிள் பிரியாணி ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. நான் உங்களுக்கு மிக்ஸ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். கொஞ்சம் கூட அடி பிடிக்காமல் அரிசியெல்லாம் ஒட்டாமல் உதிரி உதிரியாக ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. குக்கர் அடியிலையும் காமிக்கிறேன், கொஞ்சம் கூட அடி பிடிச்சிருக்காது. நம்ம மிக்ஸ் பண்ணி விடும்போது ரொம்பவே பொறுமையாக மிக்ஸ் பண்ணோம், இல்லை அரிசியெல்லாம் ஒன்று சேர்ந்து உடஞ்ச மாதிரி ஆகிடும். நீங்கள் ப்ரெஷர் குக்கரில் செய்யும்போது இதே தண்ணி அளவு ஃபாலோ பண்ணிங்கன்னா கொஞ்சம் கூட அடி பிடிக்காமல் வரும். பார்த்தீங்கனாலே தெரியும். நம்ம எப்படி பாத்திரத்தை யூஸ் பண்ணமோ அதே மாதிரி இருக்கும், எங்கேயுமே அடி பிடிச்சிருக்காது.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப பர்ஃபெக்டாக செஞ்சாச்சு. நீங்களும் இதே மாதிரி மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி கண்டிப்பாக செஞ்சு என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சூப்பரான ஒரு பாயில்டு எக் தயிர் ரைத்தாவோட சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு உங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.